Hi dears, welcome to Crafts Corner channel. இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டியர்ஸ். இந்த வீடியோவில் பேக் டு ஸ்கூல் கிராஃப்டாக பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு ஒரு 3 திங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 தான், பார்ட் 2 நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 3 திங்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பென்சில் டெக்கரேஷன் ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிட்டர் டேப் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். 2 தடவை பண்ணால் தான் அந்த பென்சில் ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகும். நீங்கள் வந்து பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டையில் வந்துட்டு எல்லோ கலர் பேப்பர் வச்சுட்டு நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நான் கவர் பண்ணிக்கிறேன். பென்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட வந்துட்டு குட்டி பென்சில் தான் இருந்துச்சு, பெரிய பென்சில் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த பென்சிலே செஞ்சு காமிச்சிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம கார்டில் கவர் பண்ண இல்லையா பேப்பர், அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ஸ்டார் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு உள்ள பென்சில் இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரா பண்ண அச்சு இருக்கும், ஸோ அதையும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே ஸ்டார் சைஸ்க்கு வந்துட்டு குட்டியாக கிளிட்டர் ஷீட்டில் வந்து நான் ஸ்டார் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கிளிட்டர் ஷீட்டில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டினா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு டபுள் ஒரு மாதிரி 3D இதில் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டார் வந்து கிடைக்கும். இப்போ வந்துட்டு பென்சிலுக்கு பேக் சைடு வச்சுட்டு ஒட்ட போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டாருக்கு பின்னாடியும் வச்சு ஒட்டிட்டு நம்ம பென்சிலில் மாட்டி விட்டுட்டா நமக்கு ஒரு சூப்பரான கிளிட்டர் ஷேடில் வந்துட்டு ஒரு ஸ்டார் பென்சில் வந்து கிடச்சிரும். இதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா வந்து நம்ம நோட்டை தான் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வந்து மாற்ற போகிறோம். இந்த மாதிரி போரிங்காக இருக்க நோட்டோடைய அட்டையை வந்துட்டு நம்ம வந்து அழகாக க்யூட்டாக மாற்ற போகிறோம். அதுக்காக ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி பேபி பிங்க் கலர் நமக்கு வந்துட்டு கிடச்சிரும். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சமே ஒயிட் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் பிங்காக இருந்தால் பார்க்கறதுக்கு வந்துட்டு க்யூட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நல்லா ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த அட்டை மேலேயும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துட்டேன். 2 சைடுமே பண்ணிட்டேன். பண்ணோடனே பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. கையில் தொட்டாலும் பிசு பிசுனே ஒட்டவே இல்லை, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெயிண்ட் பண்ணோடனே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி வந்து நான் ட்ரா பண்ணி அதுக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரியோட ஷேப்பே வந்துட்டு நான் ஒழுங்காக வரையில, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மேலேயே பெயிண்ட் பண்ணோடனே நமக்கு அந்த ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஐடியா. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து ஸ்ட்ராபெரி நோட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேர்ட் வந்து பென்சில் பவுச் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு அது 2ஆக மடித்து இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிட்டோன்னா 2 பக்கமும் நமக்கு ஈக்குவலான கர்வ் கிடைக்கும். ஸோ அதனால் அப்படி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்துட்டு பேட்டர்ன் பேப்பர் வச்சுட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கலனாலும் அடிச்சுக்கலாம், அது வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படியே பிளெயினாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போது நான் ஒட்டிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவீங்களா, ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் கிளிட்டர் ஷீட் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக நான் வந்துட்டு ஒட்டிட்டு அங்கங்கே கிளிட்டர் ஷீட் இல்லாமல் இருந்தது, ஸோ கட் பண்ணி நான் கரெக்டாக ஒட்டி விட்டுக்கிறேன். எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த கிளிட்டர் ஷீட் இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். அப்புறம் 2 சைட் கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அதே மாதிரி பேட்டர்ன் பேப்பர் தான் எடுத்துகிட்டு ஸ்டிக்கர் டைப்பில் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே 2 சைடு இந்த மாதிரி செலோ டைப் போட்டுற மாதிரி அந்த பேட்டர்ன் பேப்பரை நம்ம ஒட்டணும். ஒட்டிட்டா நிஜமாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பென்சில் பவுச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்துட்டு வெல்க்ரோ தேவையில்லை, செலோ டைப் தேவையில்லை. வெறும் நம்மக்கிட்ட அட்டையும் டபுள் சைட் டேப் இருந்தாலுமே மட்டும் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவும் வந்து இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு டபுள் சைட் டேப் நான் 2 சைடும் ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. டபுள் சைட் போட்டோடனே சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலே நான் பெண்ணெல்லாம் வச்சுட்டு நல்லா குலுக்கி பார்த்தேன், அந்த ஒரு பெண்ணு விழுவலை, எதுவுமே விழுவலை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப வந்திருந்தது, பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் 1ன்றனால நான் அந்த 3 கிராஃப்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ வேறு என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோவும் நான் போடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை டியர்ஸ்.